5 இயர்ஸ் பேக் வந்து டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸில் போய் அப்படியே ஆடி ஆடி அப்புறம் ஒரு பேக் டான்ஸராக போனோம். நிறைய எல்லா இடத்துக்குள்ளேயும் நிறைய ஆல்பம் சாங்கு, நிறைய சேனல்ஸ்லலாம் பேக் டான்ஸர்ஸ் தான் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இதே இந்த 3வது வருஷம் நான் வந்து 3 வருஷம் ட்ரை பண்ணேன் டிஜேடி. இது என் 3வது வருஷம் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ வந்து அதுக்கு நிறைய கஷ்டம், பேக் ஸ்டோரி நிறைய அசிங்கப்பட்டுருவோம். நிறைய இடத்துல எங்கே கிடைக்குதோ எங்கே தூங்குவோம், அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம் பேக் டான்ஸர் தான். எப்பயாவது முன்னாடி வந்துட மாட்டோமா அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ வந்து இதை நல்லா யூஸ் பண்ணணும்னு வந்து நான் நம்புகிறேன், பண்ணுவேன். ஸோ ஓகே, இதே ஷோலயே நீங்க பேக் டான்ஸர் இருந்திருக்கீங்க. ஆமாம், இதே ஷோலேயே நான் பேக் டான்ஸ் போன இயர் ஃபுல்லாக நான் கௌரி அண்ட் விவேக்னு ஒரு பேரு. ஸோ அவங்க அந்த பேருக்கு ஃபுல் ஃபைனல்ஸ் வரைக்கும் நாங்கள் தான் பேக் டான்ஸ். அப்புறம் அசிஸ்டண்டாகவும் பண்ணியிருந்தேன் அவங்க கூட. ஸோ அப்படியே பேக் டான்ஸஸாக பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே எங்கள் சேனலில் பாதி பேர் எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏய் நீ வந்துடுறா முன்னாடி, நீ நான் பின்னாடியே இருக்காத, எப்படியாவது ஆடிஷனில் முன்னாடி வந்துடு அப்படின்னு. ஆடிஷனில் கூட நான் கடைசியாக தான் ஆடினேன். 24th 25th கண்டஸ்டண்ட்டாக ஆடினேன். சரி நான் ஒரு ஓப்பே இல்லை, சரி எப்படியும் உள்ளே போயிடுவோமா அப்படின்னு. ஆனால் வந்து சரி ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கணும். அப்புறம் ஒரு கிடச்சிது வாய்ப்பு. 11th கண்டஸ்டண்டாக செலக்ட் ஆனேன். ஸோ அப்படியே ஒரு சந்தோஷமாயிடுச்சு.